எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பான்ஸ் பிபி க்ரீமோட ரிவ்யூ பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் பிபி க்ரீம்னா என்ன, சிசி க்ரீம்னா என்ன அப்படின்றத விளக்கமாக நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நான் அந்த ஐ பட்டனில் ஃபஸ்ட்டு வீடியோவில் அதை போடுறேன், பார்த்துட்டு வாங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னா. ஏன்னா இதை பற்றி, இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்க முதல்ல பிபி க்ரீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. இது நான் வச்சுருக்கிறது 50 கிராம் ப்ராடக்ட். இது 390 rupees. இதோட ஃபஸ்ட்டு லெட்டர்லேயே எனக்கு இது மேலே இருக்க ஒரு ஒப்பீனியன் போயிடுச்சு. ஒயிட் பியூட்டி. ஒயிட் தான் பியூட்டியா? ஃபேர் தான் லவ்லியா? ஸோ அந்த முதல் வார்த்தையே எனக்கு பிடிக்கல. அப்புறம் என்ன சொன்னால் நீங்களாம் வாங்குவீங்க? ஃபேர்னஸ் க்ரீம், அதுவும் இதில் இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் பிபி ப்ளஸ் ஃபேர்னஸ் க்ரீம் SPF 30 PA +++ அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி இருந்தாலே என்ன இப்படி இருக்கும் அப்படின்றது ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். அதே ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இது பக்காவாக விழுந்துச்சு. பிபி க்ரீம் கான்செப்ட் நான் அந்த பிபி க்ரீமில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லி இதை உங்களுக்கு விற்றுக்கிட்டுருக்குறாங்க, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இதில் என்ன ஷேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஷேட், நேச்சுரல் கவர், அவ்வளோதான், ஒரே ஷேட் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரே ஷேடில் தான் இருக்கணும், அதை தான் இங்கே எதிர்பார்க்குறாங்க. இது நான் ஒரு 1.5 வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிளியராக என்னென்னலாம் ரியாக்ட் ஆகுது, என்னெல்லாம் பண்ணுதுன்றது கொஞ்சம் கிளியராக தெரிய முடிஞ்சது என்னால் ஒரு 1.5 weeks யூஸ் பண்ணனால. இதில் என்ன ஒரு பெரிய தமாஷ் என்னென்னா, இவங்க சொல்கிறாங்க திஸ் யூனிக் ஸ்கின் கலர் மேட்சிங் ஃபேர்னஸ் க்ரீம் gives you a natural looking instant glow on the outside while working from deep inside. எனக்கு இதில் பெரிய காமெடியே இந்த லைன் தான். ஸ்கின் கலர் மேட்சிங் ஃபேர்னஸ் க்ரீம். ஒரே ஒரு கலரை வச்சுக்கிட்டு ஸ்கின் கலர் மேட்சிங் ஃபேர்னஸ் க்ரீம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. நீங்கள் ஃபேராக இருந்தால் மட்டும்தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ண முடியும். என் ஷேட்லேருந்து ஒரு 2 ஷேட் லைட்டராக இருந்தால் இந்த க்ரீம் யூஸ் பண்ண முடியும். என் ஷேடோ, தட் இஸ் நான் டேன் ஷேட், டேனோ டஸ்கியோ டார்க்கோ இதை யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேய்க்கெலாம் மேக்கப் போடுவாங்களே, வெள்ளை பெயிண்ட் அடிச்சு, அந்த மாதிரி இருக்கும் அவங்க மூஞ்சு. இந்த ப்ராடக்டை முதல்ல மூஞ்சில் போடும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டாட்டாக வச்சு ஒரு சைடு மட்டும் நான் முதல்ல அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் ஒரு சைடு பூரா க்ரீமை பரப்புகிறேன். நீங்களே பாருங்கள், என் சருமத்துக்கும் என் கலருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஷேடு இது. இந்த அப்ளை பண்ண எனக்கு என்ன, அந்த க்ரீம் போடுறேனா இல்லை எதாவது ஃபேஸ் மாஸ்க் போடுறேனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்க அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்ளை பண்ணும்போதே எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம இந்திய பெண்மணிங்களோட கலரே எல்லோ கலர் சேர்ந்தது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்க்கும்போதே வெள்ளை கலராக இருக்குது. நம்ம சருமத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கலர் இது. எல்லோ ஷேடு சுத்தமாகவே இல்லை இதில். ஃபவுண்டேஷனில் எப்போவுமே ஒரு எல்லோ ஷேடு இருக்கும், அது கொஞ்சம் நேச்சுரலான ஒரு இதை கொடுக்கும். ஆனால் இது கண்டிப்பாக என்னோடய கலருக்கு இது சுத்தமாகவே சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. இது அப்ளை பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அங்கங்கே திட்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. எனக்கு நல்லா ஈவனாக அதை அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். அந்த வெள்ளை படிதல் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது, ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்குன்றது. ஒரு 1/2 an hour 50% அந்த வெள்ளைப்படுத்தல் போயிடுது. இன்னும் 1.5 hours முக்கால்வாசி போயிடுது. ஸோ அதனால் என்ன இருக்குது ஃபேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, SPF இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்மூத்னிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது இதில். சிலிக்கோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். மற்றபடி ஃபவுண்டேஷனோ கவரேஜோ எதுவுமே இருக்காது. அடுத்தது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா அதை நீங்கள் போட முடியாது. ஏன்னா ரொம்ப ஷைனி லுக் கொடுக்கும் இது.
உங்களுக்கு ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின்னா நீங்கள் போடலாம். எனக்கு வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின், டுவர்ட்ஸ் நார்மல் ஸ்கின், ரொம்ப ஆயிலி கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஷைனியாக ஸ்மூதண்டாக இருந்தது ஃபேஸ். ஸோ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் ஆயிலி ஸ்கின்க்கு இது ரொம்ப கஷ்டம். ஆஸ் வெல் ஆஸ் இதில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், இதில் வந்து டெமி திகான் அப்படின்ற ஒரு சிலிகான் ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து ஆக்னே ஸ்கின்னை ரொம்ப வேர்சன் ஆக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட், நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி ரிசர்ச் சும்மா ப்ரௌஸ்லாம் பண்ணி பார்த்தம்போது இந்த இன்க்ரீடியண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆக்னே ஸ்கின், உங்களுக்கு ஆக்னேலாம் வரும், சென்சிட்டிவ் ஸ்கின்னா இன்னும் வேர்சன் ஆக்கி விட்ரும் இந்த க்ரீம். அடுத்தது இன்னொன்று ஒரு பாயிண்ட், மெயினாக இப்போ எல்லாரும் இது வாங்குறது வந்து ஃபேர்னஸ் ஆகிடுவீங்கன்னு. இதில் ஃபேர்னஸ் ஆக்க, தட் இஸ் மெலனின், ஃபேர்னஸ் ஆக்கிறதுக்கு மெலனின் பிக்மெண்ட்டை குறைக்கணும். அதுக்கு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே கிடையாது. ஸோ ஒரு 390 ருபீஸில் ஃபேர்னஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களோட ஒரு பெரிய முட்டாள் கிடையாதுன்னு இவங்க நம்புகிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இது எனக்கு வந்து ஆக்னேஸ் ப்ரோன் ஸ்கின் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஆக்னேலாம் எதுவும் வரல. எனக்கு ஒன்றே என்ன இதில் பிடிச்சிருந்ததுன்னா, ஸ்கின்னை நல்லா க்ளோயியாக சாஃப்டாக வச்சுக்குது. ஏன்னா இதில் இன்க்ரீடியன்ஸில் நிறைய ஸ்மூதனிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, நிறைய சிலிகான் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூதனாக சாஃப்டாக வச்சுக்குது. இன்னொன்று, இதை வந்து நீங்கள் ஓகே இது நான் ஃபேர் ஸ்கின் டோன் தான், எனக்கு இது ஒத்து வரும், நான் யூஸ் பண்ணலாமா இதை டெய்லினா? கண்டிப்பாக இதை டெய்லி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஆபத்தானதுங்க. ஏன்னா இதில் டிஎம் ஹைடான்டாயின் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது. அது வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க கேன்சர் காசிங் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு. அந்த இன்க்ரீடியண்ட் வந்து இதோட லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணோம், ரொம்ப நாள் வரத்துக்கு இதை பண்ணோம். அந்த ஒரு இன்க்ரீடியண்ட் கேன்சர் காசிங் இன்க்ரீடியண்ட். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இதுதாங்க என்னோட ஓவரால் ரிவ்யூ. என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஏன் இந்த க்ரீம் போடணுன்னு தான் கேட்பேன். ஏன்னா இதுக்கு நான் எஸ்பிஎஃபே போட்டுக்கலாம், ஏன் வந்து ஒரு ஒயிட் கேஸ்ட் கொடுக்குற ஒரு க்ரீமை நான் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. எனக்கு மேட்ச் ஆனால் கூட பரவாயில்ல, எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு, ஓகே பார்க்கவும் நல்லா இருக்குது, எஸ்பிஎஃப் இருக்குது, ப்ரைமர் இருக்குது, மாய்ஸ்சரைசர், ஸ்மூத்னிங் இதெல்லாம் இருக்குது, சரி அப்படின்னாலும் நான் போட்டுக்கலாம். பட் விஷயமே என்னென்னா இது மேட்சும் ஆகலை. அங்கங்கே எனக்கு இந்த சில ஏரியாஸ் வந்து எனக்கு கன்சீலர் போட்டு நான் கவர் பண்ணுவேன், அந்த ஏரியாலாம் கொஞ்சம் கருப்பாக கிரேமாலாம் மாற ஆரம்பிச்சு எனக்கு. என் ஹஸ்பண்டுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவர் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோன். அவருக்கு ட்ரை பண்ணோன்னா மூஞ்செல்லாம் பொறியாக அப்படியே மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கிரேவாக ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அது. ஏன்னா அந்த ஒயிட் இது இருக்கிறதுனால தான். ஸோ ஒயிட்டை வந்து ஒரு டார்க் ஸ்கின்னில் போடும்போது, டஸ்கி ஸ்கின்ல இல்லை டேன் ஸ்கின்னில் போடும்போது ஒரு மாதிரியாக தான் ஆகும் அது. ஸோ அது ஒரு பிகஸ்ட் மைனஸ் இருக்குது. ஸோ ஃபேர் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அவங்க தான் யூஸ் பண்ண முடியும் இந்த பிபி க்ரீமை. அதுக்கப்புறம் இன்னொன்று பாயிண்ட் வந்து இதை டெய்லி வேர்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இட் ஹேஸ் ரொம்ப ஆபத்தான ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது. ஸோ இது என்னோட இன்டெப்த்தான பிபி க்ரீமோட ரிவ்யூ. இதை வந்து அப்ளை பண்ணால் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னொன்று ஒரு ஹாரபிள் ப்ராடக்ட். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொன்று ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், வணக்கம்.